தான் சென்னையை பற்றி தெரியும். இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அங்கே பார்த்தா மெட்ரோன்னுவாங்க, இங்கே பார்த்தா ரோடு இல்லைன்னுவாங்க, அங்கே பார்த்தா பள்ளமும் குழியுமா இருக்கும். இதுதான் நம்மளுடைய தமிழக அரசினுடைய நிலை. அதற்கு ஏற்றாற் போல் தான் நாமளும் இருந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மேலும் இங்க நீங்க பாத்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் சுமார் 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு இன்னைக்கு மணி அவர்களும் மற்றும் அவருடன் இருக்கும் நண்பர்கள் செய்திருக்கிறார்கள். நானோ மற்றவர்களோ யாரும் அதற்கு 1 ரூபாய் பணம் கொடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க மாவட்ட செயலாளரும் மற்றும் நிர்வாகிகளும் செய்த விழா என்பதை பெருமையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது என்னுடைய மாநிலத்தை தாண்டி எனக்கு எங்கேயுமே யாருமே தெரியாதுங்க. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரியுது என்று சொன்னால் அது தலைவர் தளபதியால மட்டும்தான் சாத்தியம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாக ரொம்ப பெருமையா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு விழாவில் கலந்து கொள்ளும் போதெல்லாம் கடினமா அவங்களுடைய உழைப்பு இதுல இருக்குது. மேலும் இந்த உழைப்பாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்த வருடம் இதே நாளில் கண்டிப்பாக அண்ணன் சொல்வது போல தலைவர் தளபதி அவர்கள் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எங்க பார்த்தாலும் நீங்க எறும்பு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள், தோழர்கள், தொண்டர்கள், தாய்மார்கள் எறும்பு போல எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். மேலும் தயவு செய்து நான் ஒண்ணு சொல்லிக் கொள்கிறேன். இப்ப எல்லாரும் சொல்றது 42%, 45%, 40% நமக்கு ஓட்டு இருக்குதுலாம் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த ஓட்டு அப்படியே தாய்மார்களும் இளைஞர்களும் மற்ற பொதுமக்கள் ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. நாம எந்த விதத்திலையும் எதுவும் தப்பு செய்து விடாமல் இருந்தால் போதும், கண்டிப்பாக அந்த ஓட்டு அனைத்தும் நமக்கு சேர்ந்து விடும். ஆகவே நிர்வாகிகள் நீங்கள் பொதுமக்களிடம் அன்றாட பிரச்சனைகள் என்ன என்று கேட்டு அதை நீங்கள் தீர்க்க வேண்டும். மேலும் நான் வரும்போது என் காலில் உழறது இதெல்லாம் தயவு செய்து இனி வரும் காலங்களில் நீங்கள் செய்யக்கூடாது என்று நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்கள் அவருடைய காலில் வர்றதுக்கு முன்னாடி யாருமே காலில் உழக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் நம் தளபதி. அப்படி அவர் சொல்லும் போது என்னுடைய காலில் இனிமேல் யாராவது விழுந்தால் அவர்கள் மீது கண்டிப்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெல்ல தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதை சேலம் கூட்டத்தில் சொன்னேன். எல்லா இடத்துலையும் சொல்லும் போதும் திரும்ப திரும்பவும் அதே மாதிரி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோவில் பார்த்தா தலைவர் படம் இருக்குது, என் படம் இருக்குது, மணி படம் இருக்குது. யார் அந்த ஆட்டோவை வழங்குகிறார்களோ தலைவர் படமும் அவர்கள் படம் மட்டும் இருந்தால் போதும். ஏன் என்று சொன்னால் தலைவர் தளபதிக்கு அடுத்த இடத்தில் இருப்பதனால தான் எனக்கு இந்த மரியாதை எல்லாம் கிடைக்கிறதே ஒழிய நான் இல்லை என்றால் என் நிழல் கூட என்னுடன் வராது. அது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே எப்போதுமே நமக்கு தலைவர் தான் முகவரி, தலைவர் தான் நமக்கு அடையாளம். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி தான். தளபதியை தாண்டி நமக்கு வேற எதுவும் இல்லை. அதனால நீங்கள் எப்போதும் நம்மளுடைய தலைவர் அவர்களை நினைத்து எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் நினைக்க வேண்டியது தலைவரை மட்டும்தான். அதையெல்லாம் நினைத்து ஒன்றாக இணைந்து செயல்பட்டு நாம் 2024 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சராக அமர்வதற்கு நாம் உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.